இந்த வீடியோவில் ஈபி பில் வந்து எப்படி குறைக்கலாம்னு பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபேனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேன் கிட்ட 3ல் இருக்கும்போது 0.23 அம்சம், 2ல் இருக்கும்போது 0.16 அம்சம், அதுவே 4ல் இருக்கும்போது 0.34 அம்சம் எடுக்குதுங்க. கரண்ட் பில்லில் நம்ம எவ்வளோ பவர் கன்சியூமர் பண்ணிக்கன்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவு பேர் தான் யூனிட். ஒரு யூனிட்னா 1000 வாட்ஸ் பவரை ஒரு மணி நேரத்துக்கு செலவிடுறதா ஒரு யூனிட்னு சொல்றோம். இங்க வாட்ஸ்னா பவரோட எஸ்ஐ யூனிட் பேரு தான் வாட்ஸுங்கிறோம். இது 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சது தான். பவரோட ஃபார்முலா வந்து P=VI. இங்க Vனா 230 வால்டேஜ், அப்புறம் ஐனா நம்ம ரீடிங்ல எடுத்த வேல்யூ வந்து 0.34 ஆம்ஸ். அப்ப ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது 78.2 வாட்ஸ் வர கிடைக்கும். இது ஒரு செகண்ட்ல ஃபேன் கன்சியூம் பண்ற வேல்யூ. ஃபேன் 1 ஹவர்ல எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணுது பாக்குறதுக்கு 3600 கொண்டு மல்டிப்ளை பண்றோம். அப்புறம் யூனிட்டோட வேல்யூ கிடைக்காண்டி யூனிட்டோட வேல்யூ கொண்டு டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ வந்து ஒரு மணி நேரத்துல ஃபேன் எவ்வளவு யூனிட் ஓடுக்குன்னு காமிக்கிறது. ஃபேன் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஓடுற மாதிரி அசியூம் பண்ணி வந்த ஆன்சரை 12 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 0.9 யூனிட் கிடைக்கும். இது ஒரு நாளைக்கு ஃபேன் ஓடுற யூனிட். ஈபி ரீடிங் வந்து 60 நாளைக்கு ஒன் டைம் தான் எடுக்கிறதுனால 0.93 யூனிட்டை 60 நாளை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 56.34 யூனிட் கிடைக்கும்.